ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸோட வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்டு செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஆப்ஷன் மார்க்கெட்டை ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ப்ரீமியத்தை வச்சு நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி மூலம் என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இதில் எந்த ஒரு நியூஸ் பேஸ்டோ இல்லை எந்த ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டோ எந்த ஒரு ஆப்ஷன் செயின் பேஸ்டோ எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷன் மீட்டிங் பாயிண்ட் கால்குலேஷன் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது கைஸ். ஒன்லி இது பார்த்திங்கன்னா செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம், அதாவது செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம்னு சொல்லுவாங்க, இல்லை அவங்க பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகிற இடம்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஆப்ஷன் மார்க்கெட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா செல்லர்ஸோட மார்க்கெட்டுன்றதுனால பையர்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒன்று பொசிஷனை கட் பண்ணி வெளியே போகணும், இல்லை அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணணும். இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் பையர்ஸ் ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த மாதிரி இடத்துங்களில் என்ட்ரி எடுக்கிறது தான் இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இது எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ லோ இது ரெண்டு இடத்துல தான் நடக்கும் இது. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி இது கூட நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சும் எடுக்கலாம், வைக்காமையும் எடுக்கலாம். அது மார்க்கெட்டை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸில் கொடுக்குறோம். இது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,350 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 330 பக்கமாக இருந்தது. அதாவது ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? 330 இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்சைட் மார்க்கெட் ஐயும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை. ஓகேங்களா? ஆக்சுவலாக எஸ்டர்டே மார்க்கெட்டே ஐலோ ரொம்ப சின்னது, அதுக்குள்ளே ஒரு மார்க்கெட். ஓகேங்களா? ரொம்ப இன்சைட் மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே, இன்சைட் மார்க்கெட்டில் எப்போதுமே ரெண்டு சைடு மூவ் ஆகுன்றதை நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நம்ம ஆக்சுவலாக 330 இருக்கும்போது 23,300 காலும் 23,350 புட்டும் தான் இந்த மணி. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எதில் என்ட்ரி வருதோ, ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எதில் என்ட்ரி வருதோ நம்ம அதில் எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு 23,300 காலை தான் போய் பார்த்தோம். 23,300 காலை ஏன் செலக்ட் பண்ணோம், அவனை தான் ஏன் எடுக்கணும்னு சூஸ் பண்ணோன்றதை நான் இப்போ சொல்கிறேன். 23,350 அதுக்கு 23,350 புட்டை போய் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஏன் இவனை எடுக்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்சைடு. ஓகேங்களா? ப்ரீமியம் சேம் கால் ஆப்ஷனும் இன்சைடு தான். ஓகேங்களா? ஆனால் புட் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவனோட ஓப்பன் ப்ரைஸ் 114 அவனோட எஸ்டர்டே லோ 108 உடச்சி இங்கே இருக்குது மார்க்கெட் 15 மினிட்ஸில் 90 இருக்குது. ஓகேங்களா? அப்போது இவன் எஸ்டர்டே லோ, இவன் ஓப்பன் எல்லாத்தையுமே கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? அப்போது கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கக்கூடாது. ஏன்னா இவன் லோவையே பிரேக் பண்ணிட்டான். புட் ஆப்ஷன் லோவையே பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா கால் ஆப்ஷன் ஒன்று ஐ கிட்ட போகணும், இல்லை ஐயை தாண்டணும், இல்லை லோவுக்கு கீழே இருந்தால் லோ உள்ளே வரணும். இது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? க்ளீனாக நம்மளுக்கு ஒரு 15 மினிட்ஸ்லேயே தெரிஞ்சிருச்சு. ஆனால் இவனும் ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோ கீழே தான் இருந்தான். ஆனால் இவன் ஓப்பன்லேயே அப்படி தான் இருந்தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இவன் ஓப்பன்லேயே அப்படி தான் இருந்தான். ஆனால் புட் ஆப்ஷன் என்னென்னா ஓப்பன் ஆகி அதுக்கு மேலே போயிட்டு எஸ்டர்டே லோவுக்கு மேலே இருந்து அதுக்கப்புறம் கீழே வந்தான். ஓகேங்களா? அதை தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இவன் ஆல்ரெடி கீழே இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது, ஆல்ரெடி மேலே இருக்கிறவன் கீழே உடைக்கிறான் பாருங்கள், அதுதான் கணக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்போது எஸ்டர்டே லோவையும் ஓப்பனையும் 23,350 புட்டுன்றவன் கீழே உடைச்சிட்டான். அப்போது 23,300 கால் எஸ்டர்டே லோவில் வந்துவிடணும். இதுதான் ரூல். அப்போது ஆக்சுவலாக நீங்கள் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து எடுக்கலாம். ஓகேங்களா? இல்லை 80 தாண்டும் போது கூட எடுக்கலாம். 80ன்றது எஸ்டர்டே லோ, இவனோட ஓப்பன் ப்ரைஸு. ஓகேங்களா? நீங்கள் இங்கே அதாவது 15 மினிட்ஸில் அவன் எல்லாத்தையும் 10 நிமிஷத்துலேயே ஆக்சுவலாக தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு. இந்த இடத்துலேயே தெரியும் உங்களுக்கு.
54ல் மார்க்கெட் இருக்கும்போதே, அதாவது 10 நிமிஷத்தில் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல எந்த அட்வான்ஸ் லெவல்லாம் இல்லைனாலும் நீங்கள் எடுக்கலாம். ஏன் நீங்கள் 10 நிமிஷத்தில் கால் ஆப்ஷன் எடுக்கலாம்னா, புட் ஆப்ஷன் அவனோட ஓப்பன் ப்ரைஸையும் எஸ்டர்டே லோவையும் கீழே உடைக்கிறான். அப்போது இவன் கீழே ஆல்ரெடி எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கிறவன், ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் அது வரைக்கும் போயிடுவான். ஏன்னா அவன் கீழே வந்தால் இவன் மேலே போய் ஆகணும். அதான் ரூல். ஓகேங்களா? அவன் லோவுக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னா இவன் லோவுக்குள்ளே வரணும். ஓகேங்களா? அதுதான் ரூல். அப்போது நீங்கள் இங்கே தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா எது வரைக்கும் டார்கெட் வைப்பீங்கன்னா எஸ்டர்டே லோ இல்லைனா ஓப்பன் ப்ரைஸ் ரெண்டுமே சேம் தான், 80ன்றது தான். அப்போது ஆக்சுவலாக 55லையோ இல்லை 60லையோ நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 80ல் வெளியே வந்துட வேண்டியது தான். ஒரே கேண்டில்லே ப்ராஃபிட் உங்களுக்கு. ஆக்சுவலாக இங்கே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 2 கேண்டிலில் மேலே போயிட்டான். 85 வரைக்கும் அது மேலே சல்லுன்னு போயிடுச்சு. 100 வரைக்கும் போயிட்டான்னு வச்சிங்களேன். 102 வரைக்கும் போச்சு. நம்ம 25 பாயிண்ட்ஸில் வெளியே வந்தோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இவன் ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவனை எஸ்டர்டே லோ கீழே இருக்கணும் நீங்கள் என்ட்ரி எடுத்தால் நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அவன் மேலே பிரேக் அவுட் பண்ணி மேலே போனாலும் திருப்பியும் உள்ளே வரத்துக்கு தான் அதிக சான்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது திருப்பியும் இவன் உள்ளே வந்துட்டான். உள்ளே வரும்போது இன்னொரு விஷயம் இதில் என்ன மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவன் ஐஏஏ தாண்டலை. ஐ இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இவனோட எஸ்டர்டே ஐ வந்து பார்த்திங்கன்னா 175. இவன் ஐஏஏ தாண்டலை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஓகேங்களா? ஐஏஏ தாண்டலை. ஆனால் எஸ்டர்டே லோவில் வந்துட்டான், ஓப்பனுக்கு மேலே வந்துட்டான். ஏன் இவன் இது உள்ளே வந்தானா, புட் ஆப்ஷன் ஆல்ரெடி ஓப்பனையும் எஸ்டர்டேவும் கீழே உடச்சதுனால இவன் மேலே வந்துட்டான். ஓகேங்களா? இதுதான் பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்க. ஓகேங்களா? ரெண்டாவது இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டர்டே லோவையும் ஓப்பனையும் கீழே உடச்சிட்டான். கீழே உடைக்கும் போது திருப்பியும் புட் ஆப்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவான். இன்சைட் மார்க்கெட்டில் இப்படி தான் நடக்கும். இன்னொன்று இவன் ஐஏஏ உடைக்கலை. ஓகேங்களா? அப்போது ரெண்டாவது என்ட்ரி நம்மளுக்கு புட்டு பண்ண போகிறான்றது முன்னாடியே தெரியும். ஏன் அப்படின்னா இவன் எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் பர்ஃபார்ம் பண்ணாலும் திருப்பியும் அவன் கீழே உடைப்பான். பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும். அவன் நடக்கலைன்னா பிரச்சனை இல்லை, நடந்ததுன்னா அது நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? அப்போது அவன் கரெக்டாக கீழே உடைச்சிட்டான். அந்த டைமில் பாருங்கள், அந்த டைமில் 23,350 புட் ஆப்ஷன் தான் இந்த மணி. 82ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். இவன் எக்ஸாக்டாக பாருங்கள், அட்வான்ஸ் லெவலில் இவன் பிரேக் பண்ணி சப்போர்ட்டில் நிற்கிறான் அந்த டைமில். எக்ஸாக்ட் ஒரு 10 மணிக்கு 10:05க்கு. அப்போது இவனை இங்கே எடுக்கணும். இவனும் ஓப்பனுக்கு கீழே அட்வான்ஸ் லெவலுக்கு எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கலாம். அப்போ 82, 85ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா திருப்பியும் எஸ்டர்டே லோ இல்லை ஓப்பன் ப்ரைஸ் 115. ஓகேங்களா? 82 அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் ஈஸியாக எடுத்துக்கலாம். 20-25 பாயிண்ட் ஈஸியாக எடுத்துருக்கலாம். இவனும் ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோ கீழே இருந்தவன் திருப்பியும் இவன் மேலே போனாலும் திருப்பியும் கீழே வந்துடுவான். ஓகேங்களா? இவன் பாருங்கள் மேலே போய்ட்டு திருப்பி எதில் வந்து சப்போர்ட் எடுக்கிறான் பாருங்கள். அவனோட எஸ்டர்டே லோ அவனோட ஓப்பன் ப்ரைஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய் டார்கெட் கொடுத்துட்டு உடைக்கிறான் கீழே. ஓகேங்களா? இப்போ கூட பாருங்கள் திருப்பியும் இவன் கீழே உடைக்கிறான். ஓகேங்களா? இன்னொன்று இவனும் எஸ்டர்டேயே தாண்டாதவன். அப்போது எஸ்டர்டேயே இவங்கெல்லாம் தாண்டலை அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ கீழே போகக்கூடாது. போனாலும் மேலே வந்துடுவான். அப்போது ஒரு வாட்டி இவன் மேலே போய் ரிட்டர்ன் ஆகும்போது அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். அவன் மேலே போய் ரிட்டர்ன் ஆகும்போது இவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். இப்படி தான் நடக்கும் இன்சைட் மார்க்கெட்டில். இதுதான் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம இது வந்து ஆக்சுவலாக வந்து செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம்னு சொல்லலாம், இல்லை எக்ஸிட் ஆகிற இடம்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? மெயினாக ப்ராஃபிட் புக் பண்ணுற இடமா தான் இருக்கும் இன்சைட் மார்க்கெட்டில். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி நடந்தது. 2 என்ட்ரி, அதுக்கப்புறம் 3வது என்ட்ரி நம்மளுக்கு கிடச்சி திருப்பியும் கால் ஆப்ஷனில். பாருங்கள் இவன் பாருங்கள் மேலே போனவன் ஓப்பனையும் எஸ்டர்டேலும் கீழே உடைகிறான் திருப்பியும் ஒரு 2 மணிக்கு. அப்போ திருப்பியும் நம்ம கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ண முடியும். திருப்பியும் பார்த்தீங்கன்னா 250 அப்படின்ற கால் ஆப்ஷனை நீங்கள் எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன்னா அவன் லோவை உடைச்சிட்டான். லோவை உடைக்கும் போது இவன் திருப்பியும் பர்ஃபார்ம் பண்ணுவான். அது பாருங்கள் 2:30 மணிக்கு அவன் கீழே உடைக்கும் போது இவன் தெளிவாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலாம். ஏற்கனவே காலையிலையும் நீங்கள் இது டிபி இந்த மணி. ஆக்சுவலாக நம்ம 300 கால் எடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிபி இந்த மணி. இவனும் அதில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான் பாருங்கள். திருப்பியும் இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ரேலி. 85லேருந்து மார்க்கெட் வந்து 195 வரைக்கும் போயிருக்கு. 100 பாயிண்ட்டு. ஆனால் இவ்வளோ தூரம் போகுமான்னு தெரியாது. ஆனால் எஸ்டர்டே லோ வரைக்கும் தான் நம்ம டார்கெட் வைக்க முடியும். ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் தான் டார்கெட் வைக்க முடியும். அதுவே எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். ஒரு 25 பாயிண்ட் சாலிடாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல டைமிங் ஸ்டாப்லாஸ் போட்டால் தான் இந்த போனஸ் பாயிண்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து இன்சைட் மார்க்கெட்டில் எப்போதுமே ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இன்சைட் மார்க்கெட்டில் தான் அதிக ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபஸ்ட் ஹாஃபில் காலும் செகண்ட் ஹாஃபில் புட்டும் எடுத்தோம்.
அப்புறம் 3வது என்ட்ரியும் கொடுத்தான். நம்ம எடுத்துக்கிட்டேலாம் இருக்கக்கூடாது. ஒன்று ஒரு என்ட்ரி எடுக்கணும், இல்லை 2 என்ட்ரி. ஒன்று எடுக்கலை, நம்ம அந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டோம், இல்லை நம்மளுக்கு புரியல, தெரியல, நம்மளுக்கு அது கன்ஃபார்மாக இது அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா விட்டுட்டு 2வது என்ட்ரி எடுத்துக்க வேண்டியது தான். ஏன்னா 2வது என்ட்ரி க்ளீனாக தெரியும். ஏன்னா நம்ம எடுக்கிறது ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறவன் கண்டிப்பாக அவன் அதை தொட்டுட்டு கீழே வந்துடுவான். அதை பிரேக் பண்ணாலும் திருப்பி கீழே அவன் கீழே வரைக்கும் வெயிட் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கிறவனை எடுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணி ஈஸியாக இது என்னென்னா ப்ராக்டிஸும் மணி மேனேஜ்மெண்ட்டும் இருந்தால், டிசிப்ளின் ட்ரேடும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக கன்சிஸ்டடாக மந்த்லி ப்ராஃபிட் பண்ணிக்க முடியும். முதல்ல என்ட்ரி எடுக்கிறத கம்மி பண்ணிக்கணும். மெயினாக வந்து எந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணுன்றத டிசைன் பண்ணிக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும், எல்லாத்தையும் போய் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 3-4 என்ட்ரி 3-4 ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சரை பிடிச்சிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறவன் பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், ஓப்பனை தொட்டுட்டோ இல்லை எஸ்டர்டே லோவை தொட்டுட்டோ கீழே வருவான்ட்டு தெரியும். அப்போது அவன் பர்ஃபார்ம் பண்ணும்போது எடுக்காமல், இன்றைக்கி கால் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படி தான் பண்ணான். அப்போ அவனை எடுக்காமல் விட்டுட்டு அவன் மேலே போய் எஸ்டர்டே லோவையோ இல்லை ஓப்பனையோ தொட்டுட்டு கீழே வரான் பாருங்கள். அப்போது புட் ஆப்ஷன் எடுத்து ப்ராஃபிட் அந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதில் மட்டும் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை ஓகேப்பா, நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஓப்பன் கீழே இருக்கோன்னே என்ட்ரி எடுத்து நம்ம எடுக்க போகிறதே 15 பாயிண்ட்டு, அவன் முதல்ல யார் என்ட்ரி விடுறோன்னா எடுத்துகிட்டு வந்தாலும் அதை மாதிரி பண்ணலாம். உங்களோட இஷ்டம் தான் இது. ஓகேங்களா? ஆனால் இதில் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம், எமோஷன் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம், டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேடு தான். 15 பாயிண்ட்னா 15 பாயிண்ட். ஸ்டாப் லாஸஸாக என்ட்ரி எடுக்கவே கூடாது. லேப்டாப் மூட வச்சுட்டு டிஸ்டாப் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து வேறு எதாவது வேலையை பார்க்க வேண்டியது தான். மறுநாள் தான் அதோடும். மார்க்கெட்டை வேணால் நீங்கள் பார்க்கலாமே தவிர ட்ரேடே பண்ணக்கூடாது. இது ரொம்ப 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 முக்கியமான ரூல் இது. ஓகேங்க? அப்போ தான் கரெக்டாக நீங்கள் பண்ணவே முடியும். ஏன்னா மார்க்கெட் டெய்லி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பொறுமையாக இருந்தால் சம்பாதிக்கலாம். ஒரே ஒரு என்ட்ரி வாரத்தில் எடுத்தால் கூட நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ட்ரி 2 சைடும் மாறி மாறி தான் இருந்தது. இன்சைட் மார்க்கெட்டில் அப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? ஈஸியாக தான் இருந்தது. நம்மளுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இது நம்ம வருஷக்கணக்காக பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த என்ட்ரியெல்லாம். ஓகேங்களா? ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும்னு நினச்சாலோ, கற்றுக்கணும்னு நினச்சாலோ நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ், பாய்.